மரண கட்டுகளுக்கும், சாத்தானின் கட்டுகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் கொண்டு வர வேண்டுமென்றால், முதலாக உங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும். 2வது உங்களுக்கு தியாக மனப்பான்மை வேண்டும். 3வது ஆண்டவர் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் வேண்டும். அந்த 4 பேருக்கும் இதெல்லாம் இருந்தது. தியாக மனப்பான்மை. அவன் யாரோ கடந்துட்டு போட்டுன்னு விடல. அவன தூக்கிட்டு வராங்க. அதோடு கூட பரிசுத்தம் உள்ள இருந்ததால தான் அவன் நல்லாகணும்னு சொல்லி அவங்க நெனைச்சாங்க. விடாமுயற்சியோடு கூட அவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆம் பிரியமானவர்களே, மக்களை, ஆன்மாக்களை பாவக்கட்டுகளிலும், சாபக்கட்டுகளிலும், மரணக்கட்டுகளிலும், நோயின் கட்டுகளிலும் கட்டப்பட்டு கிடக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஏராளம் தடைகள் ஏற்படலாம். நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே, உங்கள் விசுவாசத்தில் வேரூன்றிய ஆழமாய் இருந்தால் மட்டுமே, தியாக மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் மட்டுமே, இப்படிப்பட்ட கட்டில் இருக்கிற மக்களை நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வர முடியும். மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவதில் ஏற்படுகின்ற தடைகளை நீங்கள் உடைத்தெறிய முடியும்.